இப்போ கடுகு போடுறோம் பாருங்க. கீழே கிடக்கா பாருங்க. இதில் அந்த வச்சுருக்கோம்ல இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இதில் போடுறோம். சோப்பு புதுசு இருக்கு. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுற பாருங்க. சாறு வந்து கொட்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் இப்படி ஊற்றிறேன் பாருங்க. இதில் போயிடும் கொட்டலாம். ஏற்கனவே உப்பு போட்டுருக்கோம். சாதம் கிண்டும்போது சாதத்துக்கு உப்பு பத்தாது. அது இன்னும் கொஞ்சம் உப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். கிளறி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதை அப்படியே ஒரு கொதி வந்துட்டு இறக்கி வச்சுட்டு சாதம் கலர வந்துடலாம். சாதம் கலரிட்டு காட்டுறோம் பாருங்கள். இது பாருங்கள். நெருக்க வச்சுடுவோம். நெருக்கணும். நெருக்கிட்டு அதுக்கப்புறம் சாதம் கலரணும் ஆற விட்டு. சாதம் கிளறும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றியும் கிளறலாம். சூப்பராக இருக்கும். புளி சாதம் லெமன் சாதம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் கிளறணும். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாருங்கள். பாருங்கள், லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கு பாருங்கள். அதுக்கு தொட்டுக்க என்னென்னா உருளைக்கிழங்கு வறுவல். இன்றைக்கி காலை சாப்பாடு இதுதான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.